ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா உள்ளியும் தக்காளியும் வச்சு ஒரு சட்னி ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சட்னியை வச்சு 10 இட்லி கூட தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட தாராளமாக இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் அடிப்பொலி அட்டகாசமாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க. பெரிய உள்ளி எடுத்து சின்ன சின்ன பீஸாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணோன்னா அது சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும் பார்த்துடுங்க. அதுக்கு தான் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறமா ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து வச்சுடுங்க. அதையும் நம்ம 2ஆக கட் பண்ணி அதில் மேலே கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அதை கட் பண்ணி தூர போட்டுட்டு தக்காளி பழத்தையும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டையுமே நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சோன்னா சீக்கிரமாக நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் பார்த்துடுங்க. அதான் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிடுவோம். அப்புறமா நம்ம இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் பார்த்துடுங்க ஹோட்டல் ஸ்டைலில். அதனால் கொஞ்சம் தேங்காயும் துருவி வச்சுக்கிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். கட் பண்ணியாச்சு. நம்ம பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு நம்ம போட்டுக்கிடலாம். அது நல்லா பொன்னிறமாக வரட்டும். இது கூடயே நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயமும் 10 பூண்டையும் உடச்சி வச்சு போட்டிருக்கு. அது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடயே நம்ம 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். காரத்துக்கு வத்தல் போட்டுக்கலாம். ஒரு 4 to 6 போட்டுக்கலாம். பொரிக்கடலை ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட வெட்டி வச்சுருக்க உள்ளியும் தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஒரு கொத்து கறிவேப்பிலையும் போட்டு உப்பையும் சேர்த்து இது கூட 2 டீஸ்பூன் தேங்காயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பயன் பேச்சாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். அரைச்ச பேஸ்ட்டை பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நம்ம இதுக்கு தாளிப்பு பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெயை வச்சு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, அப்புறமா உள்ளி போட்டு நல்லா வதக்கிட்டு வத்தல் போட்டு ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டு நம்ம தாளிப்பை நம்ம தக்காளி சட்னி கூட நம்ம ஊற்றிக்கிடலாம். இதை வச்சு சாப்பிட்டோன்னா 10 இட்லி தாராளமாக சாப்பிடலாம். குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காரமும் இருக்காது. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட்